என்ன ஒரு ஆச்சரியம்! இன்றைக்கி நான் விநாயகர் சிலைகளை வீடியோ எடுக்கிறதுக்காக வெளியில் போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் வீட்டில் சமைக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. பசியோடு தான் இருந்தேன். அந்த பசியை நான் பொருட்படுத்தாமல் வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னன்னு தெரியல, என்னை தேடி விநாயகருடைய சாப்பாடு எனக்கு இன்றைக்கி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பிரிஞ்சி சாதம்னு நினைக்கிறேன், விநாயகருடைய சாப்பாடு. அதே மாதிரி நான் இன்றைக்கி சமைக்கலை, வீட்டில் ஹோட்டலில் தான் வர வச்சேன். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஹோட்டல் சாப்பாடு, சாம்பார், பாயாசம், மோர், பொரியல், இப்படி எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த சாப்பாடு வர்றதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடு வந்துடுச்சு. நான் வீடியோ எடுக்கும்போதே என் கையில் சுட சுட கொடுத்தாங்க, சாப்பிடுங்கம்மா அப்படின்ட்டு. கடவுள் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. கண்டிப்பாக கடவுள் இருக்கார். பசின்ற ஒருவருடைய மனசுலேயும் அவர் இருக்கார். நான் பசியோடு இருக்கேன்ட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அது அங்கே இருந்த விநாயகருக்கும் தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. எனக்கு சாப்பாடு எப்படியாச்சும் வந்து சேர்ந்துருக்கு பாருங்கள். அதனால் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன், அப்போல்லாம் எனக்கு அவ்வளோவா சந்தோஷம் இல்லை. ஆனால் இந்த வீடியோ போடும்போது மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. விநாயகரை பார்த்த மாதிரியும் ஆயிடுச்சு, அவங்களுடைய பிரசாதம் என் கைக்கும் வந்துடுச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.